வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 5 இன்னைக்கு சூரினாமில் சில்ட்ரன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது இவங்க நாட்டில் வந்ததுக்கான காரணம் நெதர்லாந்தோட ஆக்குப்பையிலையும் டச்சுக்காரங்களாம் இருந்த சமயங்களில் அவங்க மூலமாக கொண்டு வரப்பட்ட தினம் தான் இது. ஆரம்பத்தில் இது செயின்ட் நிக்கோலஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர் ஒரு புனித துறவியாக இருந்த ஒரு பர்சனு. அண்ட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பினத்தவர்கள் மீதான ஒரு வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் மேலே நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது சாண்டா கிளாஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்தாங்க. அந்த பரிசுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு. கடைசியாக அதெல்லாம் அப்படியே மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ சூரினாமை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைங்க எல்லாருமே ஒரு தங்கத்தோட மதிப்பிடக்கூடிய ஒரு பர்சனாக அவங்க பார்க்குறாங்க. அண்ட் 2007 கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 சூரினாம் டாலர்களை கூட அவங்க வெளியிட்டாங்க. இப்படி குழந்தைகள் நாட்டினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் சொல்லிட்டு அண்டு முதல்ல ஒரு நாளாக இருந்தது. வேற ஒருத்தவங்களுடைய ஆக்குப்பையில் வந்த 4 காலங்கள் மாற மாற அந்த டேவும் மாற்றப்பட்டு இன்றைக்கி குழந்தைங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸான டேவாக மாறிடுச்சுப்பா. அதுதான் இன்றைக்கி சூரினாமில் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 5. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு சாயில் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணுக்கான ஒரு முக்கியத்துவம்ன்றது பல வருடங்களாக கொடுக்காமே தான் இருந்தாங்க. இதுக்காக நிறைய பேர் முன் வச்சாங்க, இதை வாதாடிட்டே இருந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இதை பற்றி நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2002 இந்த சாயில் சயின்ஸ் ஆர்கனைசேஷன் தான் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த டேவை உருவாகினாங்க. இன்றைக்கி உணவு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இது பேசிக்காக இருக்கிறதே இந்த மண் தானே. ஆனால் அதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கேள்விகள்லாம் எழுப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2013 FAO அவங்க ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அது ஐக்கிய நாடுகள் சபையும் ஆதரவு தெரிவித்து இது அதிகாரப்பூர்வமான ஒரு நாளாகவும் மாற்றினாங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பூமி போல் அதுலேயே அதே இவர் தாய்லாந்தினுடைய மன்னராக இருந்தவர். இவரை பற்றி நமக்கு தெரியும். ஸோ இவருடைய பர்த்டே வரதுனாலையும் இவர் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவையும் கொடுத்தார். இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 115 120 ஹெக்டேர், அதாவது பர்சன்டேஜில் நம்ம சொல்லணும்னு வச்சிங்களேன் 33% இன்றைக்கி பூமியில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய தரம் சிதைஞ்சு போயிருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் மண்ணுங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு சாயில் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் பல வருடங்களுக்கு அப்புறமா பூமியினுடைய மக்களினுடைய ஒரு பெரிய வாருன்றது நிலத்துக்காக தான் ஏற்பட போகுது. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் வாலண்டியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1985 ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். 2017 கூட விளாடிமிர் புதின் ரஷ்யாவில் இந்த டேவை அதிகாரப்பூர்வமாக மாற்றினாங்க. ஏன்னா இந்த வாலண்டியர்ஸ் அப்படின்றவங்க மூலமாக தான் பார்த்தீங்கன்னா பசி, நோய், வறுமை, சுற்றுச்சூழல், பொருளாதார பாகுபாடுகள், பெண்கள் மீது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் கவனிக்கப்படாத பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் இவங்க தான் ஓவர் கம் பண்ணுகிறாங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்கள் நான் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட போயிட்டு உங்களோட லட்சியம் என்னடா அப்படிலாம் கேட்டோன்னா, இந்த ஏரியாவில் நடக்கிற ஒரு 10-15 டீமுக்குள்ளே நடக்கிற அந்த கிரிக்கெட் டீமில் நாங்கள் கப்பு வாங்கிடணும், அதுதான் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருந்தாங்க. இது நான் அவங்களை குறை சொல்கிறதுக்காக சுற்றலாம், அவங்களோட எண்ணம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அதே மாதிரி ஒரு சமூக வலைதளங்களில் சும்மா நியூஸ் பார்த்துருந்த சமயத்தில் ஒருத்தர் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குட்டை, ஏரி, இந்த பகுதிகளெலாம் தூர்வாரி அந்த நீரினுடைய ஆதாரத்தை மேம்படுத்தியிருக்கிறாரு. இங்கே மட்டும் பண்ணாமல் வெளியில் போயிட்டு ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகளுக்கும் அதை பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளை பற்றி யோசிக்காமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் வளமாக இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். இது ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு குரூப்பாக இருந்து தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு தானாக முன் பண்ணக்கூடிய ஒரு தனி மனிதன் கூட தன்னார்வலர்கள் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் அதான் ஐக்கிய நாடுகள் சபையால் 1985 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் வாலண்டியர்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 5. நெக்ஸ்ட் இன்னைக்கு கிராம்ஸ் நைட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியாவில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கும் செயின்ட் நிக்கோலஸ் அவங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. சரி, நாளைக்கு தான் இந்த இம்பார்ட்டண்டாக நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் செலிப்ரேட் பண்ணுறதா இருக்குது. நாளைக்கு சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் இன்றைக்கே நம்ம சொல்லிட்டா தான் அது உங்களுக்கு கிளியராக புரியும். கிரேக்கனுடைய கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு கற்பனை கதாபாத்திரமாக உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த சமயத்தில் வாழ்ந்தார், நிறைய குழந்தைங்களுக்கு மறைமுகமான கிஃப்ட்லாம் கொடுத்த ஒரு பர்சனு, குழந்தைங்க மேலே பயங்கரமான அன்பு வச்சிருந்த ஒரு பர்சன், ஒரு துறவியாக இருந்தவர் அப்படின்றதுனால இவருடைய மதிப்புன்றது அதிகமாக போச்சு. இவரை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுகிறோம். அண்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்னு தான் இவங்களை குறிப்பிடுறாங்க, சாண்டா கிளாஸ்ன்னு கிடையாது. அதில் ஆஸ்திரியா, பெல்ஜியம், செக் குடியரசு, ஜெர்மனு அண்டு ஹங்கேரி, போலாந்து, ருமேனியா, ஸ்லோவாக்கியான்னு சொல்லிட்டு பல நாடுகளில் செயின்ட் நிக்கோலஸ் தான் குறிப்பிடுவாங்க, சாண்டா கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அவரை தான் இப்படி மாற்றி யூஸ் பண்ணுகிறோம். ஸோ இவர் இந்த மாதிரி குழந்தைங்களாம் பரிசுலாம் கொடுத்துட்டுருக்காருல, இது ஒரு பக்கம் நல்ல குழந்தைங்களாம் பரிசு கொடுக்குறது. இன்னொரு பக்கம் சில வாழு பசங்களாக இருக்கும் தெரியுங்களா, அவங்க பண்ணுற தப்புங்களாம் சுட்டி காட்டுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் இந்த கிராம்ஸ் அப்படின்ட்டு. நிறைய பேர் இந்த கேரக்டர் எப்படியாவது அழிச்சாகணும், இந்த ஒரு பேகனுடைய வழிபாட்டு முறை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் இதை அழிக்க முடியல. அது அப்படியே தொடர்ந்து ஒரு மிக சிறந்த ஒரு விழாவாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதுவும் குறிப்பாக 2013 ஆஸ்திரியாவில் நடந்த ஒரு பெரிய பேரணி தான். அதில் கிட்டத்தட்ட 200 பேர் இந்த வேஷங்கள்லாம் போட்டு போக அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேவாக மாறிடுச்சு. அப்படி குழந்தைங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கக்கூடிய, அவங்களுக்கு அதை பற்றி சுட்டி காட்டக்கூடிய அந்த நிக்கோ
செயின்ட் நிக்கோலஸ் அவங்களுடைய ஒரு துணையாக அவருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிற அந்த கிராம்ஸை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கிராம்ஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியாவில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 5. நெக்ஸ்ட் இன்னைக்கு டொமினிக்கன் குடியரசையும் ஹைட்டியும் கண்டுபிடிச்ச நாள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது கொலம்பஸ் 1492 ஃபர்ஸ்ட் டைமாக இந்த தீவு பகுதிக்குள்ளே வந்தார். அதோடு சொல்லி முடிச்சு வழக்கமாக எல்லா விஷயங்கள் தான். நிறைய நாட்டிலேருந்து மக்கள் வர ஃப்ரெஞ்சுக்காரங்க அவங்கன்னு சொல்லி அடிமைப்படுத்த அவங்கள ஆக்குப்பை பண்ண இவங்க தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை அந்த பகுதிகளில் உருவாக்க அப்படின்னு தான் வழக்கமாக நடந்துட்டு இருந்தது. இப்படி கொலம்பஸ் என்ன பண்ணார், இஸ்பானியோலா அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ், இது முதல்ல அப்படி தான் அந்த நேமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஞ்சுக்காரங்க மூலமாக இந்த பகுதி டொமினிக்கன் குடியரசுன்னு மாற்றப்பட்டுச்சு. இது சார்ந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புரிட்டோரிக்கோ, ஜமைக்கா, கேமன் குடியரசு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ஒட்டிய பகுதிகள் தான். இது முறையே இப்படி கண்டுபிடிச்சாங்களே, அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஆதிக்கம்ன்றது அவங்களுக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது இவங்களால தான் நடந்திருக்கு. இப்படி கண்டுபிடிக்கிறதுனால தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற நாளாக வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஹைட்டிக்கும் டொமினிக்கன் குடியரசுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. ஏன்னா இந்த ஹைட்டின்றது ஒரு ஏழ்மையான பகுதி அண்ட் டொமினிக்கன் குடியரசுடைய பொருளாதாரன்றது வேற ஒன்றா இருக்குது. இவங்களுடைய எல்லை பிரச்சனைகள் இன்றைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாளுன்றது ரெண்டு நாட்டிலையும் சேமாகவே செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் வச்சிருக்காங்க. அதுதான் நீங்கள் டிஸ்கவரி ஆஃப் ஹைட்டி அண்ட் டொமினிக்கன் ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 5. நெக்ஸ்ட் நீங்கள் வேர்ல்டு துருக்கி காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஒட்டமன் பேரரசால் தான் பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டில் 16ஆம் நூற்றாண்டுகளில் இந்த காஃபி குடிக்கிற பழக்கத்தையே உள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. அது 1550 இஸ்தான்புல் அப்படின்ற பிளேஸில் காஃபி ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சு. இன்றைக்கி அது எப்படிப்பட்டதாக துருக்கியில் மாறி இருக்குன்னா, அவங்களுடைய காலை சாப்பாடு காலை உணவு அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா காஃபிக்கு முன் காஃபிக்கு பின் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு காஃபியினுடைய பயன்பாடுன்றது அவங்களுக்கு அதிகமாக வந்துருச்சு. அதனால் இதுக்கு ஒரு டே உருவாகணும்னு சொல்லிட்டு 2013 உருவாக்கப்பட்டது. ஆனால் இது யார் எப்போ எதுக்காக உருவாகணும்னு தெரில. ஆனால் இந்த ஒரு டேவை இப்போ வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படியே அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பானத்தை அந்த காஃபியை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்படுது. மாதிரி வேர்ல்டு துருக்கி காஃபி டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 5. நெக்ஸ்ட் இன்னைக்கு மெரிடைம் ஆஃப் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. இது ஃபாத்திமா அவர்களுடைய தியாக நாளாக பார்க்கப்படுது. ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷியா இஸ்லாம் அப்படின்றது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மதமாக இருக்குது. அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு தியாகியாக இந்த ஃபாத்திமா ஷஹாரா அவங்கள பார்க்குறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அப்புறம் அவங்களுடைய முதல் மனைவியான கதிஜா அவர்களுடைய பெண் தான். இவர் முகமது அவங்களோட பார்த்தீங்கன்னா பயங்கர இணக்கமாக அவங்களுடைய ஒரு செல்ல பிள்ளையாக இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை இருக்குது. அண்ட் கலீஃபா உமர் அவங்களால இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுடைய நம்பிக்கையாக அது இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இவங்களுடைய பிள்ளைகள் தான் பார்த்தீங்கன்னா அசைன் உசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சன்னி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இமாம்களாக பார்க்கப்படுறவங்க. ஸோ இப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முகமது அவர்களுடைய பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த ஃபாத்திமா ஷஹாரா அவங்களுடைய ஒரு பெரிய தியாகத்தை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி 20 நாள் சடங்காக இதை அனுசரிக்கிறாங்க ஈரானில். நெக்ஸ்ட் இன்றைக்கி தாய்லாந்தில் பூமி போல் அதுல்யாதேஜ் அவர்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம நேற்று கூட பார்த்துட்டு ஒரு சிறப்பு உரையை ஆற்றினார். அதன் மூலமாக அதுக்காக ஒரு சுற்றுச்சூழல் தினத்தை அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த வருஷம் முழுக்க பார்த்திங்கன்னா தாய்லாந்து அப்படின்னு எடுத்தாலே பூமி போல் அதுல்யாதேஜ் இவர் தான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அந்த நாளோட ஒரு லிங்க் ஆகிருப்பார். இவருடைய பர்த்டேவை தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் நேஷனல் டே, ஃபாதர்ஸ் டே அப்படிலாம் கூட அவங்க வச்சிருக்கிறாங்க. சரி, இவர் யாருன்றதை நம்ம இத்தனை நாள் எவ்வளோ பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1950 இவர் ஒரு பதவியை ஏற்கிறார். அந்த பதவி ஏற்றதுலேருந்து 2016 இவர் இறக்குற வரைக்கும் ஒரு ஆட்சி செஞ்சார். இந்த தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலமைப்பு கீழே ஒரு முடியாட்சியை கொண்டு வந்து அதை ஆண்ட பர்சன் முதல் அரசரும் இவர் தான். அண்ட் உலகத்திலே அதிகப்படியான நாட்கள் நாட்டை ஆண்ட மன்னரும் இவர் தான். 1992 இராணுவத்தினுடைய சதி புரட்சி இவங்க நாட்டில் நடந்துச்சு. அப்பையும் அதை ஜனநாயகமாக மாற்றி அந்த இதுவே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் சீர்திருத்தங்கள், இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இசைக்கலைஞரா, ஓவியரா, புகைப்படக்காரரா, ஒரு எழுத்தாளரா, மொழிபெயர்ப்பாளரா, மாலுமியாவும் அண்ட் பல கண்டுபிடிப்புகளுடைய காப்புரிமையை வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறந்த பர்சன். இவ்வளவு பன்முகத்திறமை கொண்ட ஒரு பர்சனை அந்த மக்கள் மறந்துடுவாங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டாடுறதுக்காக அவருடைய பர்த்டேவை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுற நாளாக தான் இன்றைக்கி தாய்லாந்து பூமி போல் அதுல்யாதேஜ் அவர்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 5. பிழைகளை குறை சொல்கிறது பிழை தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொகுசாக வாழ்கிறோன்னா அதுக்கு கண்டுபிடிப்புகள் தான் காரணம். அந்த கண்டுபிடிப்புகள் பலரின் பிழைகளின் தொடர்ச்சி தான். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாத விடைபெறுவது நாங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.